வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், நம்மளுக்கு நண்டு மீன்லாம் கிடச்சிருக்குது. இன்றைக்கி மீனை வந்து நல்லா காரா மீன் கிடச்சிருக்கு, கொதிப்பு காரா. இதைத்தான் நல்லா அவியல் வச்சு நண்டை நல்லா பொரித்து இறாலையும் நல்லா பொரித்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இறால் விலைக்கு போயிருந்தாங்க. இறால் விலையில் உள்ள காரா தான் இதுகளையெல்லாம் நல்லா வெட்டி எடுத்து அவியலுக்காண்டி நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரவங்களும் எங்கள் அத்தையும் வலையை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பியும் கொழுந்தனும் ஏலத்துக்கு போயிருக்காங்க. வந்து அவங்களும் கூட சேர்ந்து இழுத்து வைப்பாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே வலையை தெரிச்சிடலாமான்னு பார்ப்போம். பாருங்க, மழை தூவிக்கிட்டே இருக்குது. இதுதான் கொதிப்புக்காரா. எப்பயும் நம்ம மண்டையோட தான் காராவை அவிச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி மண்டையை வெட்டிட்டு நாங்கள் சதையை பார்த்து இன்றைக்கி அவிச்சு சாப்பிட போகிறோம். நல்லா தேங்காய் சீரகம் ஊற்றி அவியல் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு காராலாம் வந்துச்சுன்னா குழந்த பெற்றவங்களுக்கு நல்லா அவிச்சு கொடுங்க. பால் சுரக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா அவிச்சு நல்லா கொடுங்க. கடல் பக்கம் பாருங்கள் எவ்வளோ இருளமாக இருக்குதுன்ட்டு கடல் மேலே. ஆனால் கடல் அமைதியாக கிடக்குது இன்னைக்கு. உப்புக்கல்லை போட்டு உரசி கழுவிக்கிடுவோம். ஏன் உப்புக்கல் போட்டு உரசுறோம்னா அந்த மீனோடைய வெடிச்சு தன்மை போயிடும். நல்லா இப்படி உப்புக்கல்லை போட்டு உரசி கழுவி எடுத்துருங்க மீன். அப்போ தான் நம்ம குழம்பு வச்சாலும் சரி, மீன் பொரிச்சாலும் சரி, அந்த மனம் ஒன்று தான் வரும். வெடுக்குத்தன்மை இருக்காது. ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்டா, மீன் வாங்கி க்ளீன் பண்ணி நம்ம சமைச்சாலும் சரி, அந்த மீனை வந்து நம்ம நல்லா சுத்தமாக கழுவி சாப்பிட்டா தாங்க ஒமட்டல் இருக்காது. சிலவங்களுக்கு மீன் கழுவு தரலன்னுலாம் சொல்கிறீங்க மாதிரி, நீங்கள் நல்லா பக்குவமாக கழுவுறீங்க, நல்லா உரசுறீங்க அப்படின்ட்டு. இப்படி தாங்க உப்புக்களை போட்டு உரசி கழுவி எடுத்து நம்ம குழம்பு வைக்கணும். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளை கூட இந்த மீன் குழம்பு இழுத்துரும். இது வந்து காரா வந்து கொதிப்பு காரா வந்து நம்ம அவியலுக்குங்க தனியாக. நம்ம தலையோடு தான் போட்டு சாப்பிடணும். நாங்கள் இன்றைக்கி தலையை மட்டும் வெட்டி எடுத்துட்டு பாருங்கள், சதையை மட்டும் எடுத்துருக்குறோம். தேங்காய் சீரகம் நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி நல்லா தாளிச்சுக்கிட்டு ஊற்றி அவிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் இப்படி அவியல் வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லதுங்க. குழந்தையெல்லாம் நண்டு இறால் கழுவிட்டு இருக்குச்சுலையே மழை வருதுங்க. இப்படி தாங்க நைட்டில் இருந்து நல்லா மழைங்க அடித்து ஊற்றிக்கிட்டு தாங்க இருக்குது. நாங்கள் இந்த நண்டில் மலையிலையும் நல்லா நண்டு இறால் பொரித்து மீன் பொரித்து நல்லா அவியல் வச்சு அவியல் வச்சு சாப்பிட போகிறோங்க இன்றைக்கி. செம்மையா இன்றைக்கி அடிக்கிற மழைக்கும் எதுக்கும் சூப்பராக இருக்குங்க சாப்பாடு இன்னைக்கு. பாருங்கள், நண்டை கழுவி எடுக்கிறதுக்குள்ளே மழையை பாருங்கள் பேஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. இப்படி தாங்க பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நண்டையும் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம். நம்ம நல்ல தண்ணியில் அப்படியே ஒரு அலசிட்டு அப்படியே வேலை பார்த்துற வேண்டியதாங்க. பாக்ஸு வாளி குடம் எல்லாமே
நேற்று நாங்கள் மலையில் நனைஞ்சிக்கிட்டே பிடிச்ச மழை தண்ணி தாங்க எப்படி நிறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்படி தாங்க மழை நேரத்துக்கு நாங்கள் தண்ணிக்கே போக மாட்டோம். இந்த தண்ணியவே நாங்கள் நல்லா இருத்து வடிகட்டி குடிக்கிறதுக்கு கூட சுடு தண்ணி தாங்க மழை நேரம். இறாலையும் நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். உப்பு, வத்தப்பொடி, மிளகாப்பொடி, கறி மசாலா பொடி, சிக்கன் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ இறாலுக்கு போட்டு அப்படியே விரவிடுவோங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த நல்லா மழை எங்கள் ஊரில் அடித்து ஊற்றுது. மழையும் நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மழையிலையும் பார்த்துக்கோங்க, இன்றைக்கி 4 வகை 4 விதமாக நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள், இப்போ மீன் பொரிச்சு எடுத்துக்கிற நம்ம பொடியெல்லாம் போட்டு நல்லா விரவி வச்சுட்டு எண்ணெயை நல்லா ஊற்றி கொதிக்க விட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இறாலு பொரிச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நண்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். அப்புறம் நம்ம கார அவியலுங்க. பாருங்கள், 4 விதமாக இருக்குது. இன்றைக்கி நல்லா சமைச்சு சாப்பிட போகிறோம். பிள்ளைகள்லாம் இன்றைக்கி லீவு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை. மசாலாலாம் நல்லா பிடிக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ மீனுக்கு நல்லா பொடியை போட்டு விரவி வச்சிட்டோம். இறாலுக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு பிணைஞ்சிக்கிடுவோம். இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க அம்மியில். உங்கள் ஊரில் மழை எப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். எங்கள் ஊரில் நல்ல மழை. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது மழைன்னு சொல்லுங்கள். மழை வந்துட்டுங்க, வந்துடுச்சுங்க, ஓடிடுவோம் நம்ம உள்ள. இப்போ நண்டுக்கு தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம். நண்டை முதல்ல பொரிச்சுக்கிடுவோங்க. தக்காளி சேர்த்துக்கிடுவோம். கடுகு சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். ஒரு மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். கமெண்டில் கேட்டிருந்தீங்க, எதுக்கு முன்னக்கட்டியே நண்டை வரட்டுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நம்ம நண்டை முழுசாக இருக்கிற நண்டை உடச்சி எடுத்து நல்லா கிளீன் பண்ணி இப்படி எடுத்துக்கிட்டாச்சுங்க. நம்ம தாளிப்பில் வந்து சேர்க்கும் போது அந்த நண்டு வந்து இப்படி வதக்கி குழம்பு வச்சோம்னா மனமும் டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் முன்னக்கட்டியே அந்த நண்டை வரட்டி நம்ம குழம்பு வைக்கிறது. நம்ம வரட்டாமல் பச்சையோடு போட்டு குழம்பு வச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால தான் நாங்கள் வரட்டி வச்சுருக்குறோம். நல்லா இதோட டேஸ்ட்டு நல்லா அதிகமாக இருக்கும், வாசமும் நம்ம நல்லா இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் நம்ம தாளிப்பிலே போட்டு வதக்கி விட்டு தான் நம்ம நண்டையே வதக்குறோம். அந்த வாசம் எல்லாம் சேர்ந்து அந்த மனம் வந்து சூப்பராக இருக்குங்க. குழம்பும் நல்லா ருசியாக இருக்கும். நாக்கில் பட்ட உடனேயே நல்லா தேன் மாதிரி இருக்குங்க நண்டு. இந்த நண்டை வந்து நம்ம தாளிப்பில் சேர்க்கும் போது வந்து இந்த நண்டு வந்து தண்ணி விடுங்க. அந்த தண்ணியெலாம் உஞ்சி இந்த நண்டு வந்து நல்லா சிகப்பு நிறத்துக்கு வரும்போது அந்த நண்டு வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்குங்க. அதனால தான் நாங்கள் முன்னக்கட்டியே வரட்டிக்கிட்டு நாங்கள் குழம்பு வைக்கிறோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். தாச்சு இப்போ நல்லா பிணைஞ்சு விட்டுருவோம். முகேஷுக்கும் உமேஸ்வரிக்கும் வந்து இப்படி பொரிச்சு கொடுத்தாதாங்க சாப்பிட்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவண்டே இப்படி இறால் எடுத்து இப்படி பொரிச்சு கொடுத்துருவேன். சாப்பிட்டு சொல்லுவாங்க, எத்த சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, டெய்லி இதே மாதிரி பண்ணி தருவீங்களான்னு கேட்பாங்க. டெய்லி பொரிச்சது கொடுக்கக்கூடாது.
நீங்கள் கேட்குற நேரம் மட்டும் இப்படி கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி தாரேன்னு சொல்லிடுவேன். அவங்களும் சரித்தேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ சொல்லியிருக்காங்க பொரிச்சு மட்டும் வைங்கத்தை சாப்பிட வந்துடுவோன்னு சொல்லிட்டு விளாடுறாங்க. அதுக்குள்ளேயே நான் வேலையை பார்த்து முடிச்சிருவேங்க. இப்போ பார்ப்போம் பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்க எப்படி தண்ணி விட்டுருக்குதுன்னு பாருங்க கீழே. இப்போ பொடியை சேர்த்துருவோம். பாருங்க பொடியை போட்டு நல்லா நண்டில் விரைவி விட்டாச்சு. அப்படியே கடக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். அப்படியே இறக்கிடுவோங்க. நண்டு வரட்டியாச்சு. இப்போ இறக்கிட்டு அப்படியே இறாலை பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் சூடேறிட்டு இப்போ இறாலை சேர்த்துருவோம். இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தா 2 பேரும் சாப்பிட்றாங்க. தம்பியும் வெளியூரில் படிச்சுட்டு இருந்தான். நாங்கள் தான் போய் கூப்பிட்டு வந்துட்டோம் தம்பியை. பாப்பா ஒரு பக்கமும் தம்பி ஒரு பக்கமும் இருக்க வேண்டாம்னு நாங்கள் தான் போய் கூட்டிகிட்டு வந்து இப்போ தம்பி இங்கே தான் தூத்துக்குடியில் நம்ம மாதா கோயில்கிட்ட உள்ள ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். பரட்டி விட்டுக்கிறான்னு பரட்டி விட்டாச்சு. பாருங்க போட்டு வாசமாக இருக்கும் பொரிச்சு எடுத்த உடனே. பாருங்க இறாலை பொரிச்சு எடுத்தாச்சு. இறால் பொரிச்ச எண்ணெயிலேயே இப்போ மீனையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். இன்னைக்கு விதவிதமாக சமைச்சு சாப்பிட போகிறோம். விதமான மீன்கள் இன்னைக்கு சமையல் சாப்பாடு. இப்போ அவியலுக்கு தாளிச்சாச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். மிளகாய், சீரகம், தேங்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இது தாங்க அரைச்சிருக்கோம். இதோட மஞ்சள் சேர்த்துக்கிறேன்னு. வெள்ளை பூண்டு அரைச்சிருக்குது. உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கொதிக்கையே நம்ம காராவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோங்க. பாருங்க அவியல் நல்லா கொதிச்சுட்டு இப்போ காராவை சேர்த்துருவோம். எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. கொதிப்பு காராக்க குழந்தை பெற்றவங்களுக்கு இப்படி அவியல் பண்ணி கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இது 2 கொதியில் வெந்துடும் காரா. அப்படியே மீன் வெந்து வரையும் ஒரு 2 கொதி கொதிக்கும். அப்படியே இறக்கிடுவோங்க.
அவியல் ரெடி ஆகிருச்சு. அப்படியே இறக்கிடுவோம் நம்ம. பாருங்க நல்லா ஒரு அப்படியே தேங்காய் சீரகத்தை ஊற்றி நல்லா அவிச்சாச்சு காராவை. இப்போ சுட சுட இறக்கி வச்சு சாப்பிடுவோம் இந்த மலைக்கு. பாருங்க, பாப்பாவே போதும் போதும்னு சொல்லிடுவா. அதுக்காண்டி தான் நாங்கள் கொஞ்சமாக வச்சுட்டு சாப்பிட்ட பின்னாடி மறுபடியும் வச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையாகப்பட்டது. இன்னைக்கு காரா அவியல் நல்லா மழை ஊற்ற போகுது. நல்லா மழையும் தூவிக்கிட்டு தான் இருக்குது. குடும்பத்தோடு இருந்து லீவுகளுக்கு வந்திருக்கான் மருமையன், பெரிய மதினி மையன். இன்னைக்கு வரையும் நண்டு, கார அவியல், பொரிச்ச மீன், பொரிச்ச இறால், பொரிச்ச மீன் விதவிதமாக சாப்பிட்றோம் இன்றைக்கி சமைச்சு. நீங்களும் இதேமாரி சந்தோஷமாக பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. நாங்கள் நல்லா டேஸ்ட்டு ருசி நாக்கில் எச்சி ஊறுது, பேசக்கூட முடியலை, சாப்பிட தோணுது, சாப்பிட்டுக்கிறோம். எங்கள் அத்தை கார அவியலை வச்சு இறால் பொரிச்சு, நண்டு பொரிச்சு, மீன்லாம் பொரிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் மீன் அவியல் வச்சுருக்கு. காரா மீன் அவியல், இறால் பொரிச்சிருக்கு, நண்டு பொரிச்சிருக்கு, மீன் பொரிச்சிருக்கு. இப்படி 3 வகை பொரியல் வச்சு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. இதேமாரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் காராவெல்லாம் வெந்துட்டு நல்லா மஞ்சட்டி ஒரு மஞ்சள் ஊற்றி வச்சு தனிதான் லீவுக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன். அதனால எங்கள் அத்தை இறால் பொரியல், நண்டு பொரியல், கார அவியல் தான் செஞ்சு தான் இருக்காங்க. எனக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், வீட்டிலே சமைச்சு பாருங்கள். பாருங்க எல்லா பேரும் நல்லா சொல்லட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா டேஸ்ட்டு ருசி உப்பு உரப்பு காரம்லாம் தூக்கலாக இருக்குதுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலுன்னு தான் சொல்லலாம். எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்றோம். இதே மாதிரி நீங்களும் மலைக்கில் விதவிதமாக சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டால் நாங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கருவாடு வாங்கிக்கிறலாம். கருப்பு நெத்திலி மாசியும் இருக்குது.